Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜஸை எந்தெந்த டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டு வழியாக எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ரெக்யூர்ட் அப்படிங்கிறதுக்கான கீவேர்டை யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு add the SVG file. ஓகேவா, SVG ஃபைல்ஸை எப்படி லோட் பண்ண போகிறோம், டு ரியாக்டில் எப்படி லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா SVG இமேஜஸை நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல SVG என்னோட இமேஜஸ் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஃப்ரீ சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜஸை எடுத்துக்கிறேன். எந்த இமேஜ்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த இமேஜ் ஷூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜ் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை வேற இப்போ அந்த இடத்துல கம்ப்யூட்டர் இமேஜஸே நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இமேஜுக்கு எனக்கு என்ன ஃபார்மெட்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, நமக்கு SVG இமேஜஸ் தான் வேணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த SVG இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து எனக்கு என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது, SVG ஃபைல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்னோட டவுன்லோட் அப்படிங்கிற ஏரியாவில் போயிட்டு ஃப்ரீ டவுன்லோடில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா SVG ஃபைல் ஃபார்மேட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னோட SVG ஃபைல் ஃபார்மேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போய் பார்த்தா இதுதான் என்னோட SVG ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணி போட்டுக்க போகிறேன். என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே, அசட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், SVG கோடு எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரன் பண்ணி ஆகணும். இம்போர்ட் இப்படி செட் ப்ராக்கெட்குள்ள என்னோட ரியாக்ட் காம்போனன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ரியாக்ட் காம்போனன்ட் ஆஸ் என்னோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இமேஜ் தானே இருக்குது, அதனால் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃப்ரம் எனக்கு எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, டபுள் கோட்ஸ் அசட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருந்து இந்த இடத்துல என்னோட அசட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருந்து அந்த இடத்துல 2 SVG ஃபைல் இருக்குது, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபைல். நான் ஏதாவது ஒரு ஃபைலை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ லோட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம்னா இதை ரியாக்ட் காம்போனண்ட்டாக மாற்ற போகிறோம். எதை காம்போனண்ட்டாக மாற்ற போகிறோம்னா இந்த கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை ரியாக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனண்ட்டாக மாற்ற போகிறோம். இப்போ போய் இந்த இடத்துல போய் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஜஸ்ட்டு இந்த இடத்துல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற என்னோட காம்போனன்ட் நேம் மாதிரி நான் இங்கே லோட் பண்ணிவிட்டு இப்போ போய் பாருங்கள், உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷனில் கீழே அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், கீழே அந்த இமேஜ் நம்ம சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இமேஜ் இங்கே லோட் ஆகிட்டா இல்லையா, மேலே பாருங்கள் இம்போர்ட்டுக்கான கீவேர்டுக்குள்ளே இமேஜ் லோட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்யூர்ட் அப்படிங்கிற இமேஜுக்கான இது லோட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் இப்போ SVG ஃபைலில் இருக்கக்கூடிய இமேஜும் லோட் ஆயிடுச்சு. இப்போ இதோட வித்து ஹைட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் கொடுத்து பாருங்கள், வித்து 200 இல்லைனா வித்து வந்து ஒரு 400 கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஹைட்டு வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 400 அப்படின்னு கொடுங்க. இப்போ போய் பாருங்கள், இந்த இடத்துல அந்த சைஸ் கம்மியாக இருக்கா இல்லையா, இதை மாதிரி தான் நம்ம இமேஜஸை SVG ஃபைல் இமேஜஸை நீங்கள் லோட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே காம்போனண்ட்டாக மாற்றுறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல இதை வந்து காம்போனன்ட் நேமாக மாற்றி நம்ம ரன் பண்ண போகிறோம். எந்த இதை காம்போனண்ட்டாக மாற்றிருக்கோம், அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த SVG ஃபைலை காம்போனண்ட்டாக மாற்றிருக்கோம். ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டுடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.